ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் அ லாட். பூரி சப்பாத்திக்கெல்லாம் ஒரே மாதிரி குருமா செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருக்குங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கிரேவி அவ்வளோ ரிச்சாக இருக்குங்க. இது காபுலி சன்னா, வெந்தயக்கீரை, அப்புறம் திக்கான பால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க. அதாவது மேத்தி மலாய் காபுலி சன்னா. வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கங்க. அப்புறம் 3 ஃபாரம் தக்காளி, 7லேருந்து 8 முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து போகிறோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், காபுலி சனா சேர்க்கறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்படியே சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும். இப்போது பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்ட வெந்தயக்கீரை 1/2 கப் சேர்த்துக்கலாங்க. கீரையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த விழுதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போது காபுல் கடலையை ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கிரேவியை கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஃபுல் க்ரீம் மில்கை நான் திக்காகிற வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போது அந்த ஃபுல் க்ரீம் மில்கை 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பாலை சுண்ட வச்சு சேர்த்துருக்கேங்க. இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு அருமையான மெத்தி மலாய் காபுலி சன்னா ரெடியாக இருக்குங்க. இந்த ரிச்சான கிரேவியோட ஃபுல்கா, சப்பாத்தி, பூரியோட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், காபுல் கடலையை ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் உப்பே சேர்க்காம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும். இந்த மாதிரி உப்பு சேர்க்காம நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுக்கும்போது கொட்டை வகைங்கள்லாம் சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க.
உங்களுக்கு இந்த ரெசிபியை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாங்க. Happy cooking and happy eating with Madam Cooks a lot. Thank you.